ஹலோ வணக்கம் அண்ட் வெரி 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 ஹாப்பி டு ஆல். நான் உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நார்மலாகவே வந்து லேடிஸ்க்கு ஒரு பிரைட்டான ஃபேஸ் எங்கே போகும்போது வரும் அப்படின்னா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் அண்ட் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வரும் இல்லையா? அந்த மாதிரி நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடமும் கோயம்புத்தூரோட ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஜுவல்லரி ஷோரூம் நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ்க்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இது ஜோஸ் டைம்ஸ் அதுதான். ஏன்னா ஒவ்வொரு வீக்குமே வந்து நம்ம வரும்போது அவ்வளோ பேரை மீட் பண்ணுவோம். கோல்டு ஜுவல்லரிஸ் பற்றின நிறைய விஷயங்கள், முக்கியமாக ஜோஸ் ஆலுகாஸோட அந்த ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோம் இல்லையா? இன்றைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு டைம் நான் வரும்போதும் நிறைய விதமான அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஏதாவது விழா காலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அப்கமிங் அந்த விழாக்களை முன்னிட்டு சிறப்பான விழாக்கால சலுகை, டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ்ன்னு நிறைய விதமான ஆஃபர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இன்றைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஜோஸ் ஆலுகாஸில் என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இப்போ அப்டேட்டடான கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு, ஏன் ஜோஸ் அப்படிங்கிறத அவங்களோட ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். எஸ், நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் இன்றைக்கி நிறைய ஃபேமிலிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அம்மா ரொம்ப பிஸியாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கலாம். ஹலோ வணக்கம் மேம், உங்கள் பேர்? என் பேர் தங்கம். உங்கள் பேர்? சங்கர் மேம். ஓகே, உங்கள் பேர் சொல்கிறீங்களா? இல்லையா? ஐயோ, ஒரே வெக்கத்தில் தான் இருக்கான். என்னை பார்த்ததுலேருந்து அவ்வளோ ஷை ஃபீல். நீங்கள் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? நாங்கள் கணபதியிலேருந்து வரோம். ஓகே, சூப்பர். இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வந்திருக்கீங்களா இல்லை ஆல்ரெடி விசிட் பண்ணலாமா? நாங்கள் இது எப்போ ஓப்பனிங் அன்னையிலிருந்தே வந்துகிட்டே தான் இருக்கோம். ஓப்பனிங்கிலிருந்தே நான் இங்கே தான். ஓகே, சூப்பர். இல்லை, ஓப்பனிங்லேருந்து ஒரே கடையில் தான் கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இது பண்ணுறோம். ஓகே, அப்போ நீங்கள் தான் சொல்லணும், என்ன அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஒரே கடையில்? அதுவும் கோல்டு அப்படிங்கிறது நம்பிக்கை வேறு வேணும். நம்ம கோல்டும் நல்லாயிருக்கும், கேரட்டு நல்லாயிருக்கும். நாங்கள் பழைய தங்கம் பழசு கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்க அன்னத்த ரேட்டுக்கே எடுத்துகிட்டு திரும்ப புதுசு மாற்றி கொடுத்துருவாங்க. நல்லாயிருக்கும். இப்போ வந்து எந்த கடை கொண்டு போனாலும் இந்த தங்கத்தை அவங்க கேரட்டு கம்மின்னு சொல்ல மாட்டான். நல்லாயிருக்குது. ஓகே, ஏன்னா அதுதான் முக்கியம் இல்லை? கோல்டு மாட்டேன், இதே கடையில் வாங்குவோம், இங்கே கொடுப்போம். ஓகே, சூப்பரில். ஏன்னா நிஜமாவே கோல்டு அப்படிங்கும்போது அந்த நம்பகத்தன்மை அதுதான் முக்கியம். என்னைக்கு நான் கோல்டு பழைய கோல்டு மாற்றணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அன்னைக்கு ரேட்டுக்கே எடுத்துக்கிறாங்க. ரேட்டுக்கு அன்றைக்கி எடுத்துகிட்டு அதே ரேட்டுக்கு எங்களுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க. ஓகே, சூப்பர் மேம், ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி என்ன பர்ச்சேஸ் பண்ணது? இன்றைக்கி மாட்டில் 3 பவுன் வளையல் எடுத்துருக்கோம். அதே மாதிரி கோல்டுங்கும் போது ஒரு லக்கி ஃபீல் இருக்குல்ல, இங்கே தான் எங்களுக்கு வந்து ராசி அந்த மாதிரி ஃபீல் பண்ண கடை, ராசியான கடை. ஓகே, அதனால தான் திரும்ப திரும்ப வரீங்க. ராசியான கடையும் கூட இங்கே எடுத்து. ஓகே, இதே மாதிரி நிறைய பேர் ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற வாடிக்கையாளருக்கு ஜோஸ் ஆலுகாஸ் பற்றி அஸ் ரெகுலர் கஸ்டமராக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம்? எப்பவும் நல்லாயிருக்கும், வந்தால் நல்லா உபசரிப்பாங்க. ரேட்டும் கொஞ்சம் நேக்காக போட்டு கொடுப்பாங்க, பார்த்து ஓரளவுக்கு இப்போ ஆட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஜிஎஸ்டி அது இதெல்லாம் கொஞ்சம் குறைப்பாங்க. வேஸ்டேஜில் மெயினாக வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பர்சன்டேஜ் போடுவாங்கன்னா அந்த வேஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். கோல்டு பியூரிட்டும் கரெக்டாக இருக்கும். இங்கே இருந்து கோல்டு எங்கே கொடுத்தாலும் அன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துக்குவாங்க. ப்ளஸ் சர்வீஸ் நல்லாயிருக்கும். வேஸ்டேஜ் மேக்ஸிமம் ரேட்டில் வேஸ்டேஜ் பர்சன்டேஜில் கம்மியாக கொடுப்போம். கலெக்ஷனும் நல்லாயிருக்கும். ஓகே சார், ஏன்னா எங்களுக்கும் சந்தோஷம். ஒரு ரெகுலர் வருவோம்மா. இதுக்கப்புறமும் நீங்கள் எப்போ எடுக்கணுன்னாலும் ஜோஸ் ஆலுகாஸ் தான் வரணும். தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். எஸ், இந்த மாதிரி நிறைய பேர் ஜோஸ் ஆலுகாஸ் பொறுத்த வரைக்கும் தேங்க்யூ மேம். ஜோஸ் ஆலுகாஸ் பொறுத்த வரைக்கும் நான் இது வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கிட்ட ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோல்டு அப்படிங்கும்போது பியூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பாதி பேருக்கு மேலே வந்து ஒரு கஷ்ட காலத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக யூஸ் ஆகும். ஏன்னா கோல்டுங்கும்போது அன்னன்னைக்கு ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அப்படிங்கும்போது அவங்க அதை பற்றின நிறைய விஷயம் நம்மக்கிட்ட சொன்னாங்க. பியூரிட்டி நல்லாயிருக்கும் அண்ட் வேஸ்டேஜ்லேயும் அந்த டிஸ்கவுண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் அப்பப்போ எனக்கு பிடிச்ச மாதிரியான கலெக்ஷன்ஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் லட்சுமி. எங்கேருந்து வந்துருக்கு? உடையமலை காந்தி கணபதி. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் வந்திருக்கீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? முன்னாடி வந்திருக்கோம்.
ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க வந்து? இதுக்கு முன்னாடி செயின். ஓகே, இப்போ என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்து? இப்போ மோதிரம் எடுக்க போகணும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு கடை தங்கம் பொறுத்த வரைக்கும் எதனால் ஒரே கடைக்கே வந்து திரும்ப திரும்ப வரீங்க? நல்லா இருக்குனால வர்றோம். ஓகே, சே எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா, சிம்பிளாக நல்லா இருக்கிறதுனால வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்னைக்கு ரிங் பார்த்தீங்களா, கலெக்ஷனில் எந்த மாதிரி இருக்குது? இங்கே இருக்கிற அந்த நகை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது? அண்ட் மாடல்ஸ் எல்லாம் எவ்வளோ காட்டுறாங்க இங்கே? நல்லா இருக்குது, நல்லா காட்டுறாங்க, நல்லா இருக்குது, நம்ம நினச்ச மாதிரி கிடைக்கிது. ஓகே, அந்த கிராமெல்லாம் நம்ம யோசிச்சிருப்போம்ல, வீட்டில் வரும்போது இவ்வளோ கிராமில் வேணும் அப்படின்னு யோசிச்சிருப்போம், அதே கிராமில் கிடைக்குதுங்க? அதே மாதிரி கிடைக்கும், அதனால தான் இங்கே வர்றோம். ஓகே, அதுதான் விஷயம். என்ன நமக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 பவுன் வாங்கலாம், 3 பவுன் வாங்கலாம்னு யோசிச்சிருப்போம். இல்லை ஒவ்வொருத்தர் 2 கிராம் 3 கிராமாக சேர்த்துவோம் அப்படின்னு நினச்சிருப்போம். அப்படி யோசிச்சுட்டு வரும்போது ஒவ்வொரு கடையில் பார்த்தோன்னா அந்த கிராம் எக்ஸீட் ஆயிரும், இல்லைன்னா கம்மியாக தான் கிடைக்கும். பட் ஜோஸ் ஆலுக்காஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ கிராம்ஸில் எனக்கு இந்த அளவுக்கு ரிங் இருந்தால் போதும், இல்லைன்னா செயின் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டால் கூட அதுக்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். தென் இதே மாதிரி நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து இங்கே வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அஸ் அ கஸ்டமராக நீங்கள் ஜோஸ் ஆலுக்காஸ் பற்றி சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நல்ல ஒன்று, கஸ்டமர் யாராக இருந்தாலும் நான் இங்கே தான் போக சொல்லுவேன். இங்கே தான் ரெக்கமெண்டேஷன். இங்கே ஓகேங்க, சிம்பிளாக சொல்லிட்டாங்க. கஸ்டமர் யாராக இருந்தாலும் இங்கே தான் வந்து வர சொல்லுவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனவே தேங்க்யூ ஸோ மச்மா. எஸ், இதே மாதிரி நீங்களும் வந்து ஏன்னா நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தாலே வந்து இன்றைக்கி ஆக்சுவலாக முகூர்த்தம், மேபி வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா இன்றைக்கி நிச்சயதார்த்தம் வச்சுருப்பாங்க, நாளைக்கு வந்து முகூர்த்தம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான இருக்கிற கப்பிள்ஸ்க்கெல்லாம் ஜுவல்லரிஸ் வாங்குறதுக்காக தான் இவ்வளோ ரஷ் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் வந்து அப்படியே ஃபோக்கஸ் பண்ணால் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல் ரஷ்ஷுங்க இன்றைக்கி கடையேமோ. ஸோ உங்கள் வீட்லேயும் ஏதாவது வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, முக்கியமாக ஜோஸ் ஆலுக்காஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான முகூர்த்தம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்பப்போ நிறைய விதமான ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் அப்படியே நியூ அப்டேட்டடாக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் மேரேஜ், என்கேஜ்மெண்ட், இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும், ரொம்ப சிம்பிளான கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கான பெஸ்ட் சாய்ஸ் நம்ம கோயம்புத்தூரில் ஜோஸ் ஆலுக்காஸ் தாங்க. ஜோஸ் ஆலுக்காஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் 100 ஃபீட் ரோட்டில் வரீங்க அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் நம்மளோட ஜோஸ் ஆலுக்காஸ். மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம ஜோஸ் ஆலுக்காஸில் தொடர்ந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஃபீட்பேக்ஸ் வந்து நமக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லையா. நிறைய பேருக்கு வந்து ஒரு கோல்ட் ஜுவல்லரி அப்படின்னால என்ன தோணுன்னா, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காது, நிறைய மாடல்ஸ் இருக்காது. ஏன்னா எப்போவுமே வந்து என்ன தான் ஒரு 100 பவுன் கோல்ட் ஜுவல்லரிஸ் வச்சாலும் லேடிஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அதில் வந்து நிறைய ஸ்டோன்ஸ், நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கும், சாரீக்கு மேட்சாக நம்ம போட்டுக்கலாம். கோல்டு அப்படிங்கும்போது ட்ரெடிஷ்னலாக தானே இருக்கும் அப்படின்னு யோசிப்போம்ல. இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா ட்ரெடிஷ்னல் அப்படிங்கிறத விட என்ன ஜுவல்லரிஸ் போட்டாலுமே அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரியான ஜுவல்லரி அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோன் ஜுவல்லரிஸ் சொல்லுவோம்ல, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கோல்டு ஜுவல்லரியிலேயே ரூபி பீட்ஸ், அதே மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருக்காங்க. ரூபி ஸ்டோன்ஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, இந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃப்ளவர் டிசைன்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரெக்டாங்கிள் டிசைன்ஸ்லேயே நிறைய பேருக்கு அந்த லக்ஷ்மி படம் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சினிமேட்டிக் ரேஞ்சில் நிறைய லேயர்ஸ் இருக்கிற மாதிரியான ஸ்டோன்டு ஜுவல்லரிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளோட ட்ரெடிஷ்னல் அஸ் யூஷுவல் நம்ம சொல்லவே வேண்டாம், ஒரு ஹெவியான ஒரு ஜிமிக்கி கம்மல், அதுக்கு மேட்சான ஒரு செட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டோன் ஜுவல்லரிஸும் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கோல்டு அப்படின்னாலே வந்து ஹெவியாக ஒரு நல்ல புடவை இல்லை பட்டு புடவைலாம் கட்டினா தான் மேட்ச் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம்லாம். இல்லைங்க, ஈவன் நீங்கள் வந்து குர்தா, சல்வார்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை லெஹங்கா யூஸ் பண்ணுறீங்க, நல்ல ஒரு லாங் ஃப்ராக்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அதுக்கு ஏற்ற மாதிரியான நிறைய ட்ரெண்டியான கோல்டு ஜுவல்லரிஸ் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் எல்லாராலையும் வந்து வருஷத்தில் ஒரு தடவை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது இல்லையா. வருஷத்தில் நீங்கள் மாதம் வந்து ஒரு 2000 3000 அப்படிங்கிற ஒரு சேமிப்பு திட்டமாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கூட அதுக்கேற்ற மாதிரி கோல்டு சிட் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2000 இப்போ மாதம் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 11 மந்த்ஸ் நீங்கள் கட்டினா போதும், 12th மந்த் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈவன் எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபாய் போனஸ் வந்து இவங்களே ஆட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸும் இருக்குது. இந்த மாதிரி கோல்டு சிட் சேவிங்
இந்த மாதிரி கோல்டு சிட்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை கோல்டு ஜுவல்லரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் டைரெக்டாக கிளம்பி வாங்க நம்மளோட ஜோஸ் ஆலுகாஸ்க்கு. அதுவும் அப்பப்போ எந்த மாதிரியான ஒரு சீசன் ஃபெஸ்டிவல் வருதோ சிறப்பான நிறைய டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அப்பப்போ அந்த அப்டேட்டடான டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸையும் தெரிஞ்சுக்கோங்க. எஸ், இவ்வளோ நேரம் நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் என்னென்ன விதமான நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, அதுவும் இந்த முகூர்த்த சீசனை முன்னிட்டு இன்றைக்கி எவ்வளோ கஸ்டமர்ஸ், எனக்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்த ஃபீலாக இருக்குங்க. அந்த மாதிரி கூட்டம் நிறைஞ்சு வளைஞ்சிட்ருக்கு. ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டின கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் கோல்டு அப்படின்னாலே வந்து பியூரிட்டியும் சரி, கஸ்டமர் சர்வீஸும் சரி, எப்படி பார்த்தாலுமே நம்பர் 1 நம்ம ஜோஸ் ஆலுகாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஐ திங்க் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ரொம்பவும் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நானும் கிளம்புறேன். இதே மாதிரி அடுத்த வாரம் நம்ம ஜோஸ் ஆலுகாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் திஸ் இஸ் கவி சைனிங் ஆஃப். பை.